இன்னமா தொடங்குது. ஆகையால் வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கேள். இப்போ ஆண்டவராகிய கடவுள் பாவிகளை நேசிக்க இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாவிகளை நேசிக்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகா வேற மாதிரி கொண்டு போனோம்னா பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையாமா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கிறார். அப்போ இந்த வேசிகள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து பரிசுத்தவான்களா? வேசியே நம்ம சொல்ற வசனத்தில் வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஏன் வேசியா கேட்க சொல்றார்? வேசி எதற்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்க சொல்றார்? அவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக. நான் சொல்றது புரியுதுங்களா? வேசிகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்வது, எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் பேசுவது அவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக, வேசித்தனத்திலே இருப்பதற்காக கிடையாது. அந்த வேசியினுடைய தன்மைகளை கடவுள் எப்படி வந்து வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்களை படிச்சிங்க. அதில் பர்டிகுலராக இந்த வேசிக்கு வந்து ஆண்டவர் தாயையும் தகப்பனையும் சகோதரிகளையும் காட்டுறாரு. இந்த வேசிகளுக்கு யாரை காட்டுறாரு? தாயையும் தகப்பனையும் சகோதரிகளையும் காட்டுறார். சரிங்களா? அதை தான் பர்டிகுலராக நான் பார்ப்பேன்னு சொன்னால் 44வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது. இதோ பழமொழி, உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்க அக்கா, இப்போ என்ன சொல்கிறாங்க உலகத்தில்? ஒரு பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த பொண்ணு சொல்லுவாங்க, தாயை போல தாண்டா இருப்பா அவ. பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை சொல்கிறாங்களா? இந்த பழமொழி இங்கே வருது பாருங்க. தாயை போலத்தான் மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுகிறார்கள். ஆகவே வேசியே, நீ உன் தாயை போல இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதம்மா? கரண்ட் வேலை செய்கிறவன் அவன் பிள்ளை கரண்ட் வேலை தான் செய்யணும். இதுதான் வந்து தீர்மானம். ஊழியக்காரன் பிள்ளை ஊழியக்காரனாக தான் இருக்கணும். அதுபோல வேசியினுடைய பிள்ளை வேசியாக மாறணும் அப்படின்ற கான்செப்ட் கடவுள் கிடையாது. ராமன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தாவீது, சாலமோன், தாவீது இந்த காலகட்டத்தில் அடுத்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த வம்ச வழியிலேயே என்ன மாற்றம் பண்றாங்க, வம்ச வழியிலே வராங்க. கரெக்டா? தமிழ்நாடு எப்படி இருக்குது இன்னைக்கு? தமிழ்நாடு எப்படி இருக்குது இன்னைக்கு? அரசாட்சியில் எப்படி இருக்குது இன்னைக்கு? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி. கரெக்டா? அப்போ வம்ச வழியா முதலமைச்சராக முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறோம். நான் சொல்றது புரியுதாம்மா? ஊழியக்காரன் என் பிள்ளை யாரோ ஆயிடணும், அதான் மாற்றி அமைச்சேன். என் பையனுடைய ஊழியத்திற்காக வேற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறேன். ஆயருடைய மகன். புரியுதா? இப்படிதான் வந்து சமுதாயம் விரும்புகின்றது. ஆனால் என் கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஏன் தெரியுமா? நீ வேசி, உன் அம்மா, நீ யாரா இருக்கக்கூடாது. ஒரு கரங்களை தட்டலாமா? கடவுளுக்கு எவ்வளவு ஒரு பாசம் பார்த்தியா மனித குலத்தின் மீது. தாயார்கள் தவறு செய்யலாம், வேசியின் மகளாகி நீ மணந்திரும்பு. ஆகவே தாயை போல பிள்ளை என்கிற பழமொழியை மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இல்லையாமா? அதான் ரொம்ப அழகா சொல்றாரு. நீ தன் புருஷனையும், 45ஆம் வசனம், நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள் தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. யாரார கொண்டாடுறாங்கல்ல? புருஷன், சகோதரி எல்லாரும் கொண்டு வராங்க. ஆகவே தேசியாக இருக்கின்ற உனக்கு யார் தெரியுமா தாயி? யார் தாய்? எத்தத்தி, ஏத்தேத்தி உங்கள் தாய் ஏத்தேத்தி. ஏத்தேத்தின்னா என்னது? இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோமா? இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோமா? என் மூலமா சத்து நிறைய தெரிஞ்சுங்க நீங்க. ஏத்தேத்தி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா? இந்த வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகத்தில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. ஏத்தேத்தி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் புத்திரரில் கற்பனையின் பொருள். இது ஒரு கற்பனையின் பொருள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் தான் இருக்குது. ஏத்தேத்தி அப்படின்னு சொன்னா எருசலேமின் தாய். என்னது ஏத்தேத்தின்னு என்ன அர்த்தம்? எருசலேமுடைய தாய் என்று சொல்லி அர்த்தம். இங்க சொல்றாரு. இந்த யாரும் என்ன தெரியுமா? இவங்க பேர் மறந்து போச்சே. வேசி. வேசியுடைய தாய் யாரா? ஏத்தேத்தினா என்ன பொருள்?
எருசலேமுடைய தாய். அப்ப எருசலேம் நகரத்தில் தான் இயேசுநாதர் பிறகுறாரு. அந்த எருசலேம் நகரத்தை வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு இப்போ? வேசியினுடைய தாயாக எருசலேம் நகரம் இருக்குது. ஒரே ஒரு ஊழியக்காரனால கூட இது வந்து சொல்ல முடியாது, யாராலையும் சர்ச் பண்ணியிருக்க மாட்டான். எருசலேம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, கரெக்டா? எருசலேம் என்பது பரிசுத்த பூமி. எருசலேம் தான் இயேசுநாதர் சீனாய் மலையில இறங்க போறாரு, இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏத்தேத்தி என்கின்ற பொருளுக்கு எருசலேம் தாய் என்று சொல்லி அர்த்தம். அதனால தான் இயேசுநாதர் என்ன பண்றார் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஏறுகின்றார் தள்ளாடி தவந்து காலை போடே, என் நேசர் குருசை சுமந்து, என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். கண்ணத்திலவன் ஈட்டி எடுத்து, கண்ணத்திலவன் ஓங்கி அடித்து, சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை. இந்த பாடல் வரியில் அப்படியே பார்த்துப்பீங்கன்னு சொன்னா அடுத்த வரியில வரும், எருசலமே எருசலமே என்றழுதார் கண் கலங்கி. ஏசுநாதர் எதை குறித்து ஆகிறாரு? ஏமா யாரை குறித்து ஆகிறாரு? ஊழியக்காரன் எதை குறித்து ஆழணும்? நான் சொல்ல இந்த மாதிரி சொல்றாங்க, பேட்டமேட் ஜனங்களை குறித்து சொல்றேன் இல்லையாம்மா? என்ன வேணுமா? தண்ணி வேணுமா? இந்தாங்க, இது எடுக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ கடவுள், ஆண்டவராய கடவுள் எருசலேமை பார்த்து ஆறார் அப்படின்னு சொன்னா, எருசலேம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அக்கா நீங்க என்ன சொன்னீங்க? வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே தான் ஏத்தேத்தி என்பதற்கு எருசலேமின் தாய் என்று சொல்லி பொருளாக அந்த மக்களை ஆமா ஆமா. அப்போ ஆண்டவர் அந்த எருசலேம் நகரத்தின் தாயாக, இன்னைக்கு உலகத்திற்கே ஒரு தாய் எதுனா எருசலேம் நகரம். ஏன்னா இயேசுநாதர் அங்கே தான் வரப்போறார். அதனால தான் தாயின்னு சொல்லிட்டு ஏத்தேத்தி என்கின்ற ஒரு பகுதியை வந்து சொல்லி அந்த எருசலேம் நகரத்திற்காக இவர்கள் வேசித்தனத்தில் இருப்பதை குறித்து கடவுள் என்ன பண்றாரு? அழுகின்றார். ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் வந்து தாய். அடுத்த என்ன படிக்கிறீங்க? உங்கள் தகப்பன் எமோரியன். எமோரியன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா தகப்பன். இது எமோரியன் என்பது கானானின் தேசத்தில் மக்கள் வாழ்ந்த நிகழ்வை குறிக்கிறது. எமோரியர் வாழ்ந்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னா கானானியர் வாழ்ந்த பகுதி. கானானியருக்கு கடவுள் என்ன பண்ண வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாக்கு அளிக்கின்றார். நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. மாறாக பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாக உன் தேசத்தை